நீ சாப்பாவட்டியை பொறுத்த அளவுக்கு எங்க ஊர்ல இன்ன வரைய பிரச்சனையே இல்ல. நாங்க யாரையுமே பிரிச்சே பேசவில்ல. எங்க ஊர்ல வந்துட்டு நாங்க என்ன சொல்றப்ப எங்க ஓட்டு எலெக்ஷன் வச்சிருக்காங்கல்ல, நாங்க யாரும் எந்த ஜாதி நிப்பாட்டிட்டு நாங்க வேணான்றாலும் நிராகரிக்கல. இதுவரைய நடந்துகிட்டே இருக்கு. ஒற்றுமையா தான் இருக்காங்க. யாருமே பிரிச்சு பேசல வைக்கல. இந்த பிரச்சனையில ஏன் இந்த படத்தை இப்படி தப்பா எடுத்தாங்க? எங்களை வந்து இதை வந்து சுட்டி காட்டி எடுத்திருக்காங்க. அதனால இந்த படத்தை நாங்க வன்முறையாக கண்டிக்கிறோம். போராடுவோம், இன்னும் போராடுவோம். இதை நடத்த விட மாட்டோம். எங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த போராட்டத்துல நாங்க நிற்போம். ஆனா விஜய்க்கு இது அரசியல் வச்ச வார்த்தை, அவருக்கு இது தேவையில்லாதது. இந்த வார்த்தை வந்து செய்யக்கூடாது. இது தப்பான படம் எடுத்தது, இது தப்பான படம். நாங்க கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் ஜனநாயக படத்துல எங்களை தாழ்த்தி படித்து குழந்தைகளை நாங்க எப்ப கைய வெட்டணும்? எங்களை தப்பா பேசக்கூடாது. நாங்க குழந்தைகளை ஸ்கூல்ல விடலன்னு இருக்கு. இங்க ஒரு கண்டிஷன். 2வது கண்டிஷனு, நாங்க யாரையுமே அடிச்சது இல்ல, வன்முறைப்படுத்தல, துன்பப்படுத்தலைங்க யாருமே. அவங்க எல்லாம் எங்க கூட ஃப்ரெண்டாத்தான் இருக்காங்க, ஃப்ரெண்டாத்தான் பழகுறோம். எங்களுக்கு அடுத்தபடியாக பொது தொகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று முக்கியமா கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு இனி எஸ்சி தொகுதி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு சலுகையே வேணாம். எங்களுக்கு முக்கியமாக பொது தொகுதி அறிவிச்சாங்க. அடுத்த எலெக்ஷன் நடத்துவோம். இல்லைன்னா எங்களுக்கு எலெக்ஷனே வேண்டாம். யாரோ இருந்துட்டு போட்டு எங்களுக்கு யாரும் வேண்டாம். தண்ணி வேணாம், எங்க ஊருக்கு எந்த நன்மையும் வேணாம். நாங்க யாரு வந்தாலும் நாங்க ஆதரிச்சுக்கிருவோம். அவங்கள வச்சு நாங்க நல்லது கட்டிக்கிறோம். ஆஸ்பத்திரியில, ஒரு காலேஜ்ல, ஒரு எதுவுமே இப்ப இந்த மக்கள் ஊரை வேலை இல்லாம கஷ்டப்படுது. எங்க ஊர்ல மழை இல்ல. எல்லாம் அடுத்த ஊருக்கு கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க. அந்த வறுமையில வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. ஆனா எங்களுக்கு இந்த விஜய் படத்தை எங்களுக்கு பிடிக்கல. வன்முறையா கண்டிக்கிறோம். நீங்க இந்த படத்தை எங்களுக்கு தவறான படத்தை எங்களுக்கு காட்ட வேண்டாம். அத அடுத்தபடியாக நாங்க என்ன கருப்பு கொடி காட்டுவோம்.